நான் எத்தனை நாளைக்கு உயிரோட இருக்க போறேன்னு தெரியாம என்ன விலைக்கு வச்சுட்டீங்கல்ல. நான் போயிட்டா நீங்க எல்லாரும் வந்து என்ன பாப்பீங்கன்னு தெரியும். அப்ப நான் கண்ணை திறந்து பார்க்க முடியாதுல்ல. போறேன். என்னடா வெற்றி வேற வீட்ல இல்ல. ஓ, அப்பவே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்கணும். எந்திரிடா. டாக்டர், குழந்தைக்கு ஒண்ணும் இல்லையே? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. நான் ஒரு இன்ஜெக்ஷன் எழுதி தரேன், அதை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க டாக்டர். டேய், இவதானடா? ஆமா தல. புடிடா அவள. லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஏன் இங்க உட்கார்ந்திருக்க? என்னாச்சு? லக்ஷ்மி, ஐயோ லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஐயோ லக்ஷ்மி, என்னது? உடம்பு கொதிக்குது. ஐயோ, கண்ணை திறந்து பாரு லக்ஷ்மி. என்னாச்சு? காலையில நல்லதானே இருந்த, உடம்புல இப்படி கொதிக்குதே. டாக்டர் கிட்ட போலாமா? என்ன லக்ஷ்மி? என்னது? ஹாஸ்பிட்டலுக்கு போனியா? மாத்திரைலாம் சாப்பிட்டியா? அதான் உனக்கு மயக்கம் வந்திருக்கு. இத பாரு, நான் டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கோ. எந்திரி, எழுந்துரு, எந்திரி, எழுந்துரு. ஏன் நான் உன்னை தூக்குனா என்ன? ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற லக்ஷ்மி? எழுந்துரு. லக்ஷ்மி, சொன்னா கேளு, எழுந்துரு. லக்ஷ்மி, டிஃபன் சாப்பிடு. லக்ஷ்மி, 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 என்னாச்சு? என்னாச்சு லக்ஷ்மி? ஐயோ, கண்ணு தர லக்ஷ்மி. என்னாச்சு? லக்ஷ்மி, 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 ஐயோ, ஒன்றும் புரிய மாட்டேங்குது.
அண்ணி லக்ஷ்மிக்கு உடம்பு சரியில்லை, வெந்நீர் வைக்கணும். அடுப்பு எப்படி பத்த வைக்கணும் தெரியல அண்ணி. பாரு, நீ என்ன வேணா வச்சுக்கோ, நான் என் குழந்தைக்கு பால் காய்ச்சணும். அண்ணி நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன், நீங்க இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அடுப்பு மட்டும் பத்த வச்சு கொடுங்க அண்ணி. நீ கொஞ்சம் வெளியில போய் நிக்கிறியா? மாமா உன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. சரி அண்ணி, நான் வெளியே போய் நிக்கிறேன். நீங்க வெந்நீர் மட்டும் வச்சு கொடுங்க அண்ணி. ஏய், உன் பிளான் தான் என்ன? உங்கள மாதிரியே என்னையும் என் புருஷனையும் வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு பாக்குறியா? அப்பா எங்களை ஒதுக்கி வச்சது சரின்னு நினைக்கிறீங்களா அண்ணி? ஆமா ஆமா ஆமா, நீ ரொம்ப யோக்கியம்தான். உன் பொண்டாட்டிய தவிர இந்த வீட்ல யாரும் உன்னை உத்தமன் நம்பல. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. உன் பொண்டாட்டி கூட நம்பி இருக்க மாட்டா. பாவம், அவளுக்கு உன்னை விட்ட வேற யாருமே இல்ல. அதான் உன்கிட்டயே ஒட்டிக்கிட்டு இருக்கா. அண்ணி, என் பொண்டாட்டிய பத்தி யாருக்கும் பேசுற தகுதி கிடையாது. ஓஹோ, அப்படி போகுதா கதை? இத பாரு, உனக்கு சப்போர்ட் பண்றதுனால உன் பொண்டாட்டி உத்தமின்னு நினைக்காத. அவ உன் தப்ப மன்னிக்கிறானா, அவகிட்டயும் ஏதோ தப்பு இருக்குன்னு அண்ணி, ஏன் எதுக்குப்பா கோவப்படுற? என்னைக்காவது ஒரு நாள் அவளோட திருட்டுத்தனம் வெளியே வரப்போகுது. அன்னைக்கு நீ செஞ்ச திருட்டுத்தனத்தை பத்தி தட்டி கேப்பா. அப்ப உனக்கு பேச வார்த்தையே இருக்காது. அண்ணி, என் பொறுமைய சோதிக்காதீங்க. நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். லட்சுமி ரொம்ப முடியாம இருக்கா, அவ மாத்திரை சாப்பிடணும். நான் வெந்நீர் வச்சு எடுத்துட்டு போறேன், விடுங்க அண்ணி. ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ செவடம் காதுல ஊதுன சங்கு மாதிரி அப்படியே நின்னுகிட்டே இருக்க. உன்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. தலை வந்துட்டான் பாக்குறது சொல்லிட்டு. அண்ணி, நீங்க என்ன மனுஷியா மிருகமா? அங்க ஒருத்தி உடம்பு முடியாம இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தூக்கி எறியறீங்க. ஏய், நான் முதல்லயே உன்னை போயிடுன்னு சொன்னேன், நீ தான் கேட்க மாட்டேங்கிற. கேட்கலனா தூக்கி எரிஞ்சிருவீங்களா? இந்த வீட்டுல எனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. நான் தான் வேண்டாதவன்னா லட்சுமி என்ன பண்ணா? எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக அவளை எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்கீங்க. இந்த வீடு வீடா இருக்கிறதுக்கு காரணம் அவதான். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏய், நீ தான் பழசெல்லாம் மறந்துட்ட. அவ இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தவ. வாய மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்படியே அரைஞ்சிருவேன். என்ன அரைஞ்சிருவியா? அரடா 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 பார்க்கலாம். ஐரி மருந்தா அரடா பார்க்கலாம். நீ என் பொண்டாடிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலன்னா நானும் அண்ணீர் கூட பார்க்க மாட்டேன். அரைஞ்சிருவேன், அரைஞ்சு போ வெளியில போ. நான் வெந்நீர் வச்சுட்டு போற வரைக்கும் மூஞ்ச பார்க்க கூடாது. என்ன என்ன அறிவியா நீ? ஐயோ, என்னையும் அறிவன் சொல்றானே. இந்த வீட்டுல கேட்க யாருமே இல்லையா? இருடா இருடா, உங்க அண்ணன் நான் கூட்டிட்டு வந்து பாக்கறேன்டா. என்னையும் அடிப்பியா நீ? போதும், யார வேணாலும் கூட்டிட்டு வா. பாக்குறேன், இருடா.
லக்ஷ்மி லக்ஷ்மி குட் பை. மது, என்னம்மா எங்க போயிட்டு வர? அது மேல மேல போயிட்டு வரேன் அங்கிள். மேலையா? ஏமா ஏதாவது வேணும்னா வள்ளியம்கிட்ட கேட்டுக்கலாமா? அது இல்ல அங்கிள், லேசா தலை வலிச்சுதான். அந்த அந்த மாத்திரையை நான் மேல கபோர்ட்ல தான் வச்சிருந்தேன். அதை எடுக்கிறதுக்காக தான் போயிருந்தேன். உடம்பு ஏதாவது சரியில்லையாம்மா? தலைவலி தான் அங்கிள், சரியாயிடும். நீங்க போய் தூங்குங்க. சரிம்மா, பாத்து. நல்ல வேளை தப்பிச்சோம். லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்ன லக்ஷ்மி, நீ இன்னைக்கு என்ன ரொம்ப பயமுறுத்திட்ட. நான் காலையில வேலைக்கு போகும்போது கூட நீ நல்லா தானே இருந்த. என்னாச்சு உனக்கு? ஷோ, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நான் வந்து உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருப்பேன்ல. நீ தனியா போய் ஏன் கஷ்டப்படுற? உன்னை விட எனக்கு எந்த வேலையும் முக்கியம் இல்லம்மா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம 2 பேரும் செத்து கிடந்தா கூட இந்த வீட்டுல இருக்கிறவங்க நம்மள வந்து பார்க்க மாட்டாங்க. பழைய மாதிரி இருந்திருந்தா
நீ ஒரு 5 நிமிஷம் வீட்ல இல்லைன்னா கூட உன்னை தேடி எல்லாரும் 10 தடவை ரூமுக்கு வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு நான் வரும்போது நீ அனாதை மாதிரி விழுந்து கிடக்குற. உனக்கு நான் இருக்கேன் லக்ஷ்மி. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு லக்ஷ்மி. நீ எங்க போனாலும் என்னை தனியா மட்டும் விட்டுட்டு போயிடாத. என்ன லக்ஷ்மி அப்படி பாக்குற? நான் உண்மையான காதல முதல் தடவையா பாக்குறேன். பரவாயில்லையா? சரி, அங்க படுத்துக்கோ. வா வா, பாத்து. லக்ஷ்மி, 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 என்ன என்ன பண்ணுது? லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்னாச்சு? லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்னாச்சு? என்னம்மா? என்ன பண்ணுது லக்ஷ்மி? லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஏய், ரத்தம். லக்ஷ்மி, லக்ஷ்மி, ரத்தம். ஐயோ லக்ஷ்மி, ரத்தம் வருது லக்ஷ்மி. ஐயோ என்னாச்சு? ஐயோ ஐயோ லக்ஷ்மி, நான் பழிக்க மாட்டேன். ஐயோ நான் பழிக்க லக்ஷ்மி, மாட்டேன். பைத்தியக்காரத்தனமா பேசாத. உனக்கு ஒண்ணும் ஆகாது லக்ஷ்மி. உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டேன் லக்ஷ்மி. உனக்கு ஒண்ணும் ஆகாது லக்ஷ்மி. உன்னை விட மாட்டேன். தைரியமா இரு. உனக்காக நான் இருக்கேன் லக்ஷ்மி. டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ டாக்டர்.